இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அல்காரிதம்களால தான் இந்த உலகம் இயக்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது யாருடைய அல்காரிதம்களால் இந்த உலகம் இயக்கப்பட போகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. எந்த கொள்கை தத்துவம் இருக்கக்கூடிய அல்காரிதங்களால் இந்த உலகம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது, இந்த உலகம் வந்து சர்வைவல் பண்ணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ என்னன்னா, இது நான் வந்து சீனா வருது அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே அதை வந்து பயமாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருந்தாலும் அச்சுறுத்தல் தானே. இதில் வந்துட்டு கம்ப்யூட்டேஷனல் ப்ரொபகண்டான்னு ஒரு பெரிய டாபிக் இருக்குது, அதை நம்ம இப்போ போக வேண்டாம். இருந்தாலும் அதாவது ஒரு பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவது இருக்குல்ல. நீங்கள் சொன்னது முக்கியமான பாயிண்ட் சார். அச்சுறுத்தல் என்பது அமெரிக்காவில் வந்து காப்பிரைட் வயலேஷன் நிறைய பண்ணாங்க. ஓப்பன் ஏஐல கூட வந்து காப்பிரைட்டை மீறி தகவல் வந்து திருடி பப்ளிஷ் பண்ணதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். அதே வகை காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து இந்திய மக்களுக்கோ இல்லை உலக மக்களுக்கோ பெரிய அச்சுறுத்தலாக மாறும்போது தான் இந்த ஒரு கேள்வி என்பது இங்கே எழுது சார். இல்லை, இப்போ என்னன்னா அவங்க காப்பிரைட்டை ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அது தாண்டி எல்லை தாண்டி போயிடுச்சு. அது நான் சொல்கிற அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அவங்க அந்த இப்போ நீங்கள் ChatGPT பயன்படுத்துகிறீங்க, டீப்சீக் பயன்படுத்துகிறீங்க. இதில் வந்துட்டு நம்ம நேற்று வந்து நிறைய பிரச்சனைகளை எழுப்பணும். உதாரணத்துக்கு வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பாகவோ சீனாவில் நடந்த ஒரு விஷயங்கள் தொடர்பாகவோ நீங்கள் கேட்டிங்கன்னா டீப்சீக்கில் பதில் இல்லை இல்லையா? இப்போ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான விஷயங்களை நீங்கள் ChatGPTயில் கேட்டால் அது பதில் சொல்லாது. இது ஒரு ப்ரொபகண்டாவா இல்லையா? அப்போது இது ஒரு அச்சுறுத்தல் தானே. இப்போ எனக்கு வந்து ஓப்பனாக தகவல் பெறுகிற விஷயம் கிடையாது. அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்பங்கள் நீங்கள் லோக்கலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்திய அரசு இந்த லோக்கல் கஸ்டமைசேஷனை எந்த அளவுக்கு அனுமதிக்கும்? இதற்கான புதிய சட்டங்கள் என்ன வரப்போகுது? அப்போ இந்த தகவல்கள் நமக்கு இப்போ வரப்போகிற தகவல்கள் எல்லாமே அல்காரிதமிக் தகவல்கள். அவர்கள் முடிவு செய்து எதை நாம் பார்க்கணும்னு முடிவு செய்கிறாங்களோ அந்த தகவல்கள் தான் வரப்போகுது. அவங்க எதை ஃபீட் பண்ணுறாங்களோ அதுதான் வரப்போகுது. இப்போதைக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதாவது இது ChatGPTயிலிருந்து வந்தாலும், இவங்க டீப்சீக்லேருந்து வந்தாலும், சைனாவிலிருந்து வந்தாலும் இது அச்சுறுத்தல்.